ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் லெமன் சாதம் தான். லெமன் சாதம் வச்சு சட்னி, அதோட கொஞ்சமாக சாதம் வடித்து ரசம் வச்சு துவையல் அரைச்சாச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு துவையல் வச்சு ரசம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அதோட ரசம் துவையல் கொஞ்சமாக மிச்சர் வச்சு சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ டிஃபனுக்கு வந்து வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக அதுக்கு உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் எப்போயும் உளுந்தம்பருப்பு மட்டும்தான் போடுவேன். இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்து போட்டாச்சு. இது நல்லா எண்ணெயிலே வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே காரமே இருக்காது மிளகா, அதனால் நான் கூட 2 போட்டிருக்கேன். அதில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டு நல்லா வதங்கவும் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வதக்கினோம்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வதக்கலாம். கொஞ்சம் சும்மா அரைக்க தானே போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்துட்டோம்னா ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயிலே வேக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டாச்சு. தேங்காயும் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா இறக்குறப்ப தான் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி இறக்கியாச்சு. இன்றைக்கி மல்லி இலை இல்லை, அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு வதக்கியாச்சு. மல்லி இலை இருந்துச்சுன்னா அதை விட நல்லாயிருக்கும். மல்லி இலை இல்லாத நேரத்தினால கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்தாச்சு. நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிடலாம். அப்படியே எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா ஜாரில் போட்டு அரைக்கிறது நல்லாயிருக்கும். இல்லைனா ஹீட்டுக்கும் அதுக்கும் சட்னியும் சீக்கிரம் கெட்டு போகும். அதனால் ஆற வச்சு நல்லா அரைச்சாச்சு. இப்போ சட்னி அரைச்சி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்தும் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே இந்த மண் பாத்திரமெல்லாம் நான் விற்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்த்திகை மாதத்துக்கு நல்ல விளக்குகள்லாம் அழகழகாக வந்திருந்தது. அதையும் இந்த மாதிரி பழைய மாடலில் விளக்கு இருந்தது, அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.